உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா நட்சத்திர பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வசீகரத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் சுக்கிரனின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க, என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோத்ரூ பண்ணோம் அப்படின்னா, இந்த தடவை ஒரு 4 விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் சொல்வதற்கான அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஓகே, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரநாதன் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போறாரு, அதெல்லாம் ஓகே. ஸோ 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே அயன சயன போகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். நல்லா தூங்குறது, நல்லா ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே நாம் நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற மாதிரியே போகித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்ச மாதிரி அனுபவிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். ட்ராவல் 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். ரகசியம் 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போ நட்சத்திரநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல் என்பதே நிறைய பேருக்கு இந்த தடவை செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகபட்சம் நிறையா இருக்குது. இத்தனை நாள் தூங்கல தவிச்சிட்டு இருந்த அத்துணை பூர நட்சத்திரக்காரர்களும் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம், என்னதான் பெருசாயிட போகுது அப்படின்ற மாதிரி எப்பயும் போல உங்களுடைய குண இயல்போடு அப்படியே வெளியில நிற்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான தடையும் தவிடுபடி ஆகக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். நிறைய இந்த சர்ப்ரைஸ் நடக்க போகுது, நிறைய மனமகிழ்ச்சி கிடைக்க போகுது. நட்சத்திரநாதன் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதன் ராசியிலே அமர்தல் என்பது அதுவும் மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. எப்பவுமே சொல்ல மாதிரி நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம்னு சொல்ல மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர், புகழ், அங்கீகாரம், பெருமை, கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அப்படியே வந்தோம் அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப நட்சத்திரநாதன் தனக்குள்ளே அமருவார். ராசிநாதன் போய் 2ஆம் இடம், திரும்ப இந்த 1-2 கண்டிவிட்டி, ஏற்கனவே 12-1 கண்டிவிட்டி, திரும்ப 1-2 கண்டிவிட்டி, 10க்கு செவ்வாயோட டிரான்சிட் வேற அப்படியே நகரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப 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 நிறைய நீங்க பண்ண புண்ணியத்தை அப்படியே எடுத்து உங்க கையில கொடுத்து இந்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. நிறைய பேருக்கு இடம், வண்டி, வாகனம் சார்ந்த ஏதோ ஒரு திடீர்னு ஃபோன் வாங்க போறீங்களோ அப்படிதான் தோணுது. நிறைய பூர நட்சத்திரக்காரங்க இந்த ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு கொடுக்கும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல போயிட்டு ராசிநாதன் அமரும் போது 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கம்யூனிகேஷன், நிறைய தொலைத்தொடர்பு, நிறைய யாரெல்லாம் டெலிகால் பேசிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்துணை பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பம். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் நிறைய நன்மை நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக எக்ஸ்பெஷலி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி இனத்து மக்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ, எப்படா என்ன தூக்குவாங்கன்னு தெரியாம ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருந்தீங்களோ, அதெல்லாம் மாறி ஓகே இனிமே இங்க நம்ம ஸ்டாண்டலோனா எந்திரிச்சு நின்றலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையை தரக்கூடிய, விதைக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் வரப்போகிறார்கள். அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆக்கமும் ஊக்கமும் உங்களுடைய வாழ்வில் நடக்க காத்திருக்கிறது. ஓகே, பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுது. செப்டம்பர் மாதம் அப்படின்றது முதல் 15 நாட்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நீங்களே கொண்டாடி கொள்ளுதல், நீங்கள் எங்கேயாவது ஒரு டிராவல் போகிறது, ஒரு இடத்துக்கு போய் சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல், அதுவும் சந்திரனுடைய வீடாக வரனால நிறைய பேர் பீச்சுக்கு போகிறது. போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு பீச்சில் போய் கால் நினைக்கிறது, இல்லை பீச்சு பார்க்கறது, கடல் பார்க்கறது, அப்படியே ஒரு நிலா பார்க்கறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இயற்கையோடு இணைந்த ஒரு ஆத்ம சுகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போகிறீங்க. அதுவே ஓரளவுக்கு உங்கள்கிட்ட மைண்டில் இருந்த ஒரு மாதிரியான நெகட்டிவிட்டிலாம் வெளியில் அமுக்கிட்டு கேதுவாவது போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை எழுப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்க போகுது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நம்ம ஜெயிக்கணும் அப்படியே இழுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேது எதுக்குப்பா நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இழுக்கிறாரு. ரெண்டுக்கு நடுவில் 10க்கு நட்சத்திரநாதன் போய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்ன்ற போது கொஞ்சம்
தூக்கத்துல கூட இல்ல படுக்கும்போது கூட வேலையை பத்தியோ வீட்டை பத்தியோ யோசிக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த தடவை உருவாக்கி கொடுக்கும். அப்ப என்ன அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா கொஞ்சம் சிந்தனை மேல உங்களுடைய காலகட்டமாகத்தான் இருக்குது. என்ன யோசிச்சாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தா என்னால பார்க்கவே முடியல. இருக்கலே கெத்தா யாரை பத்தியும் கவலைப்படாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எல்லாரையும் அடக்கி ஆழக்கூடிய ஒரு ராசி என்னன்னா சிம்ம ராசி தான். அதுவும் நடுநாயகமா இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். எல்லாத்தையும் இப்படி கூல எடுத்துட்டு போகக்கூடிய ஆட்கள். நீங்களே இப்படி இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க. இந்த தடவை உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து கண்ணீர் எல்லாம் அழிந்து உங்களுக்கான காலம் இனிதே மலர தொடங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக பிராப்தி இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் செவ்வாய் கொடுப்ப ரெடியா இருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். கிட்டத்தட்ட 9ஆம் அதிபதி போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னா ரொம்ப சூப்பர். 3ஆம் இடத்துல போய் அமர்தல், திரும்ப 4ஆம் வீட்டில் அவருடைய சுய வீட்டில் போய் அமர்தல், 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இதெல்லாமே ஒரு நல்ல கொடுப்பனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற பூர நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் காட்டுவீங்க. இந்த தடவை நிறைய மேற்கோள் காட்டுறது, இல்லை நிறைய ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்றது, எடுத்து சொல்றது அப்படின்ற மாதிரி நீங்க எங்களுக்கே பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியான, அம்மாக்களுக்கே பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை பூர நட்சத்திரக்கார குழந்தைங்கிட்ட இருந்து நாங்க கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய மதிநுட்பம் அதிகரிக்க போகிறது. ஓகே, நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகச்சரியான நேரம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை அழகுபடுத்திக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியா இருக்க போறீங்க. ஒரு 15 நாள் எனக்குன்னு ஒரு மாதிரி நிம்மதியா சந்தோஷமா என்ன சொல்றது, அப்படியே ஒரு பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நேரம். சில விஷயத்த சொல்ல மட்டும் தான் முடியும். சில விஷயத்த உணரும் போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். நிறைய அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. சில பேருக்கு ஃபோன் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு செப்பல் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு ஹேண்ட்பேக் வாங்கினா சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இதெல்லாம் வாங்கிக்கணும். அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நேரம் இனிதே ஆரம்பம். அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கிடைக்க போகுது. அதுவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனக்கலக்கத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் தொழிலில் மேன்மை கிடைக்க போகுது, வெற்றி கிடைக்க போகுது. கொஞ்சம் அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. ரொம்ப டிராவல் பண்ண போறீங்க, டயர்டாக போறீங்க, வேலை பளு கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த ஏஜ்லாம் இருக்கும்போது கண்டிப்பா ராகு திசை, குரு திசை இந்த இதுலலாம் வந்துருவீங்க நீங்க இல்லையா? அப்போ கொஞ்சம் ராகு இருக்க பொசிஷன் சரி. குரு 11ஆம் இடத்துல இருந்து திட்டமிடலை பயங்கரமா பண்ணுவார். யாரெல்லாம் குரு திசையில இருக்கீங்களோ, யாரெல்லாம் ராகு திசையில இருக்கீங்களோ பயங்கரமான பிளானிங் போடுவீங்க, திட்டமிடல் நடக்கும், எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு ஒரு ஒரு பெரிய இடத்துல நீங்க நின்று 4 பேருக்கு லீட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்கான காலம் மலர காத்திருக்கிறது. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் மூலமான அனுகூலம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நீங்க 60 வயதை தாண்டிய பூர நட்சத்திரக்காரர்களா இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. தேவையில்லாம சிந்தனை, மனோரீதியான சில விஷயத்தை போட்டு நீங்களா குழப்பிக்கிறது, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டாங்களோன்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. இல்லை நான் தனியா இருந்துக்கிறேனே, யாருமே எனக்கு வேண்டாமேன்ற மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு யோக நிலைக்கு போறது, ஞான நிலைக்கு போறதுன்ற மாதிரி நம்மளாவே நம்ம பேசிக்கிட்டே தான் எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தனியா உட்கார்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வகையில் அது நல்லதுன்னா கூட ஒரு வகையில் அதெல்லாம் எதுக்கு சிவா ராமான் போயிட்டே இருக்கிறது பெட்டர் இல்லையா? இந்த தடவை ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே உங்கள் அல்லல்கள் தீரக்கூடிய காலமாகத்தான் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டியும் முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடா இருக்கும். எஸ்பெஷலி மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், பழனிமலை முருகனா இருக்கட்டும், மருதமலை முருகனா இருக்கட்டும், மலை மேல இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகத்தான் இருக்கிறது. ஓகே, இந்த தடவை பூர நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பூர நட்சத்திரக்காரங்க இந்த தடவை நான் சொன்ன மாதிரி கடல் பார்க்க போறீங்க, கடலுக்கு போறீங்க, கடல் மேல நிலா பார்க்க போறீங்க, இல்லை மொபைல் திறந்தாலே கடல்ல இருந்து நிலா வர்ற மாதிரி ஒரு அமைப்பை பார்க்க போறீங்க. ஒரு மாதிரி இயற்கையோடு இணைய போயிரு, இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம், திடீர்னு புல்வெளி பார்க்கறது, இந்த பஞ்சபூதத்துல ஏதோ ஒண்ணு, மலையை பார்க்கறது, கடலை பார்க்கறதுன்ற மாதிரி, நிறைய மலைகள் பார்க்கறது, நிறைய கடல் பார்க்கறதுன்ற மாதிரி இந்த தடவை மலை கடலோடு உங்களுடைய நாள் நகர காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சமிக்கைகள்லாம் வரும்போது உங்களுடைய அல்லல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கான காலம் கணிந்து விட்டது என்பது இந்த சமிக்கைகள் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறது. செப்டம்பர் மாதம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் பெருமை தரக்கூடிய மாதமாகவும் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு.